ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நாகேந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டே 27 ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். டே 27 வந்து நம்ம எதை டார்கெட் பண்ணுறோன்னா நம்மளோட ஆப்ளிக், அதாவது என்னென்னா வயிறு இருக்கும், உங்களோட வயிற்றோட சைடை வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம். இன்றைக்கி அதுக்கு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எல்லா ஒர்க் அவுட்டும் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எந்த ஒர்க் அவுட்டுமே எல்லா ஒர்க் அவுட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டே 27 ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். டே 27 வந்து எதை டார்கெட் பண்ணுறோன்னா உங்களோட ஆப்ளிக், அதாவது வயிற்றோட சைடு பகுதியை வந்து நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒர்க் அவுட் பாருங்கள். ஹாஃப் ஸ்குவாட் பொசிஷனில் நீங்கள் 2 கையும் சைடில் இருந்து பின்னாடி கொண்டு போகணும். நல்லா ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஹாஃப் ஸ்குவாட்டு, அப்போ 2 கையும் சைடில் இருக்கணும். எந்திக்கும் போது ஃபுல்லாக கை ரெண்டும் பின்னாடி போகணும். நல்லா மேலே ஸ்ட்ரெச் பண்ணி பின்னாடி போகணும். அதாவது தண்ணியை கோரி பின்னாடி ஊற்றுற மாதிரி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக அந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். தண்ணியை கோரி பின்னாடி ஊற்றுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். பாருங்கள், இந்த ஆங்கிளில் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். நான் ஹாஃப் சிட்டப்ஸ் பண்ணியிருப்பேன், அதாவது ஹாஃப் ஸ்குவாட்டு. லைட்டாக முட்டியை பெண்ட் பண்ணி உட்காந்துருப்பேன். 2 கையும் சைடில் இருந்து பின்னாடி வந்து நல்லா லிஃப்ட் பண்ணுறேன். பின்னாடி வந்து நல்லா தூக்கணும், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் பின்னாடி. பாருங்கள், தண்ணியை கோரி ஊற்றுற மாதிரி நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போதே உங்களோட வயிற்றோட சைடு நல்லாவே உங்களுக்கு ஃபீல் ஆகும். வயிற்றோட சைடில் வந்து நல்ல ஃபீல் ஆகும். நல்ல உங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து நல்லா ஃபீல் ஆகும். நிதானமாக பண்ணணும். இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்லோவாக பண்ணுங்கள், அவசரமே இல்லை. ஆனால் எந்த ஒர்க் அவுட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும், பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெயின் வந்து ஃபீல் ஆகும். அடுத்த ஒர்க் அவுட் பண்ணுறோம். அடுத்த ஒர்க் அவுட் நீங்கள் என்ன பண்ணால் மவுண்டன் கிளைம்பர் பொசிஷனில் 2 கையும் கீழே ஊனிக்கோங்க ஃப்ளோரில். பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. சைடு ஹிப்பு ப்ளஸ் மவுண்டன் கிளைம்பர் ரெண்டும் சேர்த்து பண்ணணும். சைடு ஹிப்பு சைடில் வந்து நல்லா லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டியை வந்து எல்போ கிட்ட கொண்டு போகணும். அவ்வளோதான். நல்லா லிஃப்ட் பண்ணிவிட்டு முட்டியை எல்போ கிட்ட கொண்டு போகணும். ரெண்டும் சேர்த்து பண்ணணும். சைடில் வந்து லிஃப்ட் பண்ணுங்கள், முட்டியை எல்போ கொண்டு போங்க. சைடு லிஃப்ட்டு, முட்டியை எல்போ கொண்டு போகணும். மாற்றி மாற்றி பண்ணணும் 2 காலுக்கும். காலை வந்து நல்லா ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க, அப்போ தான் கால் வழுகாது, இல்லைனா வழுக சான்சஸ் இருக்குது. காலை நல்லா ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜ் ஷேப் போட்டுக்கோங்க. கோரை நல்லா டைட் பண்ணிவிட்டு உங்களோட ஹிப்பை வந்து புஷ் பண்ணணும் மேலே. அதுக்கப்புறம் மவுண்டன் கிளைம்பர் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். மவுண்டன் கிளைம்பர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் ஹிப்பை புஷ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிரிட்ஜ் ஷேப்பில் நில்லுங்க. கோரை நல்லா டைட் பண்ணிக்கோங்க அப்படி நிற்கும்போது. அடுத்த ஒர்க் அவுட் பண்ணுறோம். அடுத்த ஒர்க் அவுட் என்னென்னு பாருங்கள். அதாவது உங்கள் முட்டியை வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ரைட் லெக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்டோட எல்போக்கும் நீங்கள் கொண்டு போகணும் உங்கள் முட்டியை. அவ்வளோதான். மாற்றி மாற்றி பண்ணணும் அதே மாதிரி. இப்போ பாருங்கள், ரைட் லெக்கு லெஃப்ட்டு முட்டிக்கு வந்து போகும் கை. அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் ரெஸ்ட் விட்டுக்கோங்க. அடுத்தது வந்து நீங்கள் வந்து பிளாங்க் பொசிஷனில் நிற்பீங்கள்ல, அந்த பொசிஷனில் நீங்கள் நிற்கணும். பாருங்கள், பிளாங்க் பொசிஷனு. சைடு பிளாங்க் பண்ணுறதுக்கு ஒரு பொசிஷனில் நிற்பீங்க, அந்த பொசிஷனில் நிறுங்க. நின்றுட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். சைடு க்ரன்ச் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி, பார்க்கறது கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆக சான்சஸ் இருக்கும், பட் விட்றாதீங்க. இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ணுங்கள். சூப்பரான ஒர்க் அவுட்டு ஆப்ளிக் க்ரன்ச்சஸ்க்கு. நல்லா உங்களுக்கு சைடு, அதாவது வயிற்றில் இருக்கிற சைடு பகுதி நல்லா ஃபீல் ஆகும். அதை லவ் ஹேண்டில்ஸ்பாங்க, அதுவும் நல்லா குறையும். அதுக்கப்புறம் சைடு ஃபேட்டு செம்மையாக குறையும் இந்த ஒர்க் அவுட்டில். ஏன்னா உங்களோட ஃபுல் பாடியுமே ஏரில் தான் இருக்கும் இந்த ஒர்க் அவுட்டில். உங்களோட பாதத்தோட சப்போர்ட்டில் தான் நீங்கள் வந்து சைட் பொசிஷனில் நிற்பீங்க. இப்போ பாருங்கள், இன்னொரு ஆங்கிளில் பண்ணுறேன். என்னோடய பேக் சைட் வியூவில் வந்து நான் பண்ணுறேன் இதே ஒர்க் அவுட்டை. உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். 2 காலையும் சைடில் கொண்டு போயிட்டேன். உங்களோட இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் என்னோடய இன்னொரு கால் சப்போர்ட்டில் தான் நான் வந்து நிற்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ரிஸ்ட்டு, என்னோடய ஃபுட் சப்போர்ட், இது 2ல் தான் நான் நிற்கிறேன். இன்னொரு சைடு வந்து க்ரன்ச்சஸ் போடணும். அவ்வளோதான். ரைட் ஹேண்டு ரைட் லெக்கில் வந்து க்ரன்ச்சஸ் போயிட்டுருக்கு. பாருங்கள், சைடு வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாருங்கள். அடுத்த ஒர்க் அவுட் பண்ணுறோம். அடுத்த ஒர்க் அவுட் பாருங்கள். கிராப் பொசிஷனில் வந்து நின்றுக்கோங்க. கிராப் பொசிஷனில் வச்சுட்டு ஒரு காலை வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணணும். நல்லா ஸ்ட்ரைட்டாக மேலே வர லிஃப்ட் பண்ணணும். எவ்வளோ தூரம் மேலே லிஃப்ட் பண்ண முடியுதோ பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் ஒரு ஜெர்க் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து எதுக்குன்னா என்னோடய ஹிப்போட சப்போர்ட்டில் நான் என்னோடய காலை வந்து லிஃப்ட் பண்ணுறேன். ரொம்ப முக்கியம், ஹிப்போட சப்போர்ட்டில் வந்து காலை லிஃப்ட் பண்ணணும். உங்களோட நெக்கோ உங்களோட ஸ்பைனலோ அந்த சப்போர்ட்டில் லிஃப்ட் பண்ணாதீங்க. ஹிப்பை வந்து
புஷ் பண்ணி காலை வந்து மேலே தூக்குங்க. ஹிப்போட சப்போர்ட்டில் தான் காலை மேலே லிஃப்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியம் அது. அடுத்த ஒர்க் அவுட் நம்ம பண்ணுறோம். அடுத்த ஒர்க் அவுட் வந்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். பாயில் வந்து ஃபுல் ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சைடு பொசிஷனில் திரும்பிக்கோங்க. 2 லெக்கையும் வந்து ஹாஃப் பெண்டில் வச்சுக்கோங்க. ஒரு லெக், அதாவது எந்த சைடு க்ரன்ச்சஸ் போட போகிறீங்களோ, இப்போ நான் லெஃப்ட்டில் வந்து க்ரன்ச்சஸ் பண்ணுறேன்னா என் லெஃப்ட் லெக் வந்து முட்டியை மடக்கி நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுருப்பேன். பாதத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் பாதத்தை வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு க்ரன்ச்சஸ் பண்ணும்போது நல்ல சைடில் வந்து பெயின் ஃபீல் ஆகும். இப்போ பாருங்கள், நான் நல்ல ஸ்ட்ரைட்டாக வைப்பேன் பாருங்கள். முட்டியை ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியாதவங்க இப்படி ஹாஃப் பொசிஷனில் வச்சுட்டு சைடு க்ரன்ச்சஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியும்னா ஃபுல் ஸ்ட்ரைட்டில் வைங்க. பாருங்கள், ஃபுல் ஸ்ட்ரைட்டில் இருக்குது என்னோடய முட்டி. அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் பாடி. அந்த இதில் நீங்கள் சைடு க்ரன்ச்சஸ் போடணும். நல்ல பெயின் ஃபீல் ஆகும். நல்ல சைடில் இருக்கிற ஃபேட்டை ஃபுல்லாக நல்லா வந்து இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே கம்மி பண்ணும். இதான் ஆப்ளிக் ஒர்க் அவுட்ஸும்பாங்க. நீங்கள் மேக்ஸிமம் எந்த ஒர்க் அவுட்டையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லா ஒர்க் அவுட்டையும் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பெயின் ஃபீல் ஆகும். எந்த ஒர்க் அவுட்டையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணணும் இன்றைக்கி. ஏன்னா நம்ம வந்து டே 27 இருக்கோம் இப்போது. ஸோ உங்கள் மசில் எல்லாம் நல்லாவே ட்ரெயின் ஆகிருக்கும். ஸோ எல்லா ஒர்க் அவுட்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். எந்த ஒர்க் அவுட்டுமே கஷ்டமாக இருக்காது. ஏன்னா நீங்கள் எல்லாமே வந்து இப்போ இன்டர்மீடியட் ஸ்டேஜுக்கு போக போகிறீங்க. 27 நாள் நீங்கள் எல்லா டைப் ஆஃப் ஒர்க் அவுட்ஸும் பண்ணியாச்சு. டபாட்டா, ஹிட் ஒர்க் அவுட்டு, கார்டியோ எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணிட்டீங்க. மாட்ரேட் இன்டென்சிட்டி எல்லா ஒர்க் அவுட்டும் நம்ம சேனலில் நீங்கள் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ உங்கள் பாடி ரெடியாக இருக்கும் அடுத்தது இன்டர்மீடியட் ஸ்டேஜ் போகிறதுக்கு. ஸோ எந்த ஒர்க் அவுட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்த ஒர்க் அவுட் பாருங்கள். அடுத்த ஒர்க் அவுட் வந்து லெக் ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். ஸ்ட்ரெயிட்டாக தான் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணால் சைடுக்கு வந்து நீங்கள் லெக்கை வந்து இறக்கணும். பாருங்கள், சைடுக்கு இறக்குறீங்க. லெக்கை ரைஸ் பண்ணிவிட்டு சைடில் இறக்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட் போத் சைட்ஸ் நீங்கள் வந்து இறக்கணும். பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடுக்குமே உங்கள் ஹிப்பை டேர்ன் பண்ணி நீங்கள் வந்து 2 சைடுக்கும் நீங்கள் இறக்கணும். லெக் ரைஸு ஸ்ட்ரெயிட் பண்ணக்கூடாது சைடில். அப்போ தான் வந்து ஆப்ளிக் மசில் வந்து நல்லா பிடிக்கும். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது 2 சைட்லேயும் நீங்கள் வந்து இறக்கணும். 2 சைட்லேயும் லிஃப்ட் பண்ணணும். பாருங்கள், சைடில் லிஃப்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக போங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடுக்கு போங்க. மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக போங்க. திருப்பி ஆப்போசிட் சைடுக்கு போங்க. லெஃப்ட்டு ரைட்டு மாற்றி முடிக்கும் போது சென்டருக்கு வந்துடணும். அவ்வளோதான். அடுத்தது நம்ம வந்து கூல் டவுன் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி நம்மளோட ஆப்ளிக் மசிலை வந்து நம்ம கூல் டவுன் பண்ணுறோம். அதுக்கு என்னென்னா நம்மளோட கோப்ரா ஒர்க் அவுட் தான். ஈஸியான ஒர்க் அவுட்டு. ஒரு 2 செகண்ட் ரெஸ்ட் விட்டுட்டு டர்ன் பண்ணுங்கள். டர்ன் பண்ணிவிட்டு கோப்ரா பொசிஷனுக்கு நீங்கள் ரெடி ஆகுங்க. 2 முட்டையும் ஊனிக்கோங்க. 2 ரிஸ்ட்டையும் கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபுல் ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. கையை வந்து செஸ்ட்டு பொசிஷனில் வைக்கணும். இப்படி வச்சிங்கன்னா தப்பு. ஏன்னு பாருங்கள், உங்களோட ஷோல்டர் மசிலில் வந்து ப்ரெஷர் ஏற்படும். இப்படி நின்னீங்கன்னா உங்கள் நெக்கும் வந்து ப்ரெஷருக்கு போகுது. 2 கையும் பாருங்கள், நான் செஸ்ட்டு கீழே கொண்டு வந்துட்டேன். இப்போ லிஃப்ட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களோட நெக்கு கம்ப்ளீட்டாக ஷோல்டருக்கு வெளியே இருக்குது. உங்களோட ஷோல்டர் 2ம் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் இருக்குது. இப்படி தான் கோப்ரா பொசிஷனில் இருக்கணும். இதுதான் கரெக்டான பொசிஷனு. ஸோ உங்களோட செஸ்ட்டு கீழே வந்து 2 கையும் ப்ளேஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் கோப்ரா பொசிஷன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் திரும்பும்போது உங்கள் கழுத்து வந்து கரெக்டாக திரும்பும். பாருங்கள், இப்போ நான் திரும்பி காட்டுறேன் பாருங்கள். கழுத்து வந்து கரெக்டாக திரும்பும். ஒரு ஸ்னேக் பொசிஷனில் உங்கள் பாடி வந்து இருக்கும். ஹிப்பில் இருக்கிற பெயின் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். கோர் மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இன்றைக்கி ஒர்க் அவுட் வந்து அவ்வளோதான். மேக்ஸிமம் நம்ம எல்லாம் கவர் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.